சூப்பரா இருக்கு மக்களே. என் மூஞ்சில இப்ப அப்படியே ஒரு பிரகாசம் தெரியுமே. அது போண்டா ஃபேக்டரிமா? அது வந்து ஆனா பேர் பாத்தீங்கன்னா போண்டா ஃபேக்டரி. ஒன்லி 18. வாங்கினா வந்தாரு. ஐஸ்கிரீம் ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் உங்கள் மாலினி ஃப்ரம் மாலிஃபெஸ்ட். மேங்களூர்லேருந்து ஹோட்டலை வெக்கேட் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் கூர்க் வந்து கிளம்பியாச்சு. சரி, போகிற வழியிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிறுத்தி சாப்பிட்டுட்டு போனோம். நார்மலான நம்ம டிஃபன் தாங்க, இட்லி தோசை அதெல்லாம் தான். ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டைலில் இருக்கும் குக்கிங் எல்லாம். எப்படி இருக்கு? சாம்பார் இனிப்பாக இருக்கடா? ஃபுல்லாக எல்லாம் ஃபுல் கட்டிட்டு வந்து ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி வெதர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ப்ளசண்ட்டாக இருந்தது. சே ஹாய். கூர்க்கு போகிறோம். சூப்பராக இருக்கு. டிரைவர் ரோட பாருங்க. போகிற வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு விஷயத்தையே வந்து கவனித்தோம். என்ன அப்படின்னா, நாங்கள் போயிட்டு இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அடையார். அந்த ஊர் பேர் வந்து அடையார். எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நிறைய வந்து கடையோட போர்ட்ஸ்லலாம் கூட வந்து பார்த்தோம் அடையார் தான் போட்டிருந்தது, அடையார் வில்லேஜ். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட பேர் வந்து போண்டா ஃபேக்ட்ரி. அதோட பேர் ஏன் போண்டா ஃபேக்ட்ரி அப்படின்னு இருக்குன்னா, துளுலையும் அப்புறமா வந்து அங்கே இருக்கிற அந்த லோக்கல் கன்னடா லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா போண்டா அப்படின்னா டெண்டர் கோகோனட்டை வந்து மீன் பண்ணுறாங்களாம். ஸோ அதனால டெண்டர் கோகோனட் ஃபேக்ட்ரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வந்து செய்கிறாங்க. அந்த டெண்டர் கோகோனட்டை வந்து பேஸாக வச்சு அந்த வழுக்க இருக்கும் இல்லையா, அதை வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த தண்ணியை வந்து நமக்கு டெண்டர் கோகோனட் வாட்டராகவே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க, ரொம்ப கம்மி விலையில். எல்லாம் நிற்கிதே காரு. மேங்களூர்லேருந்து ரூம்ஸை வெக்கேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆன் த வே டு கூர்க்கு போயிட்டுருக்கோம். இப்போ நடுவில் வந்து இங்கே ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி இருக்குது. நம்ம போய் அதோட மேக்கிங் பார்க்கலாம்னு சொன்னாங்க. அது வந்து ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா போண்டா ஃபேக்ட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து ஐஸ்கிரீம் வந்து மேக் பண்ணுறாங்களாம். இப்போ நம்ம ஊர்னா எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுக்கு ரிலேட் ஆகிருக்கு கான்செப்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போண்டா ஃபேக்ட்ரின்னு போட்டிருக்கு, ஆனால் ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி போல் அது. ஸோ நாங்கள் வந்து இப்போ போய் மேக்கிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இப்போ வந்து அது உள்ளே அலௌடாக இருக்கா இல்லையான்னு கேட்கறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அது இருக்குது, அலௌடு இருக்குது அப்படின்னா பார்க்க போகலாம். இல்லைன்னா சாப்பிட்டுட்டு மட்டும் வந்துடலாம். கோகோனட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் மட்டும்தான் கிடைக்குமா இங்கே, வேறு எதுவும் இருக்காது போல். அங்கே வந்து ஒரு கெஃபே மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். வாங்கினா வந்தாரு. ஏய், இதெல்லாம் பார்த்தா டெம்ப்டிங்காக இருக்குப்பா. உள்ளே வந்து ஃபேக்ட்ரியில் எந்த மாதிரி ஐஸ்கிரீம் செய்வாங்களோ அதெல்லாம் வந்து ஒரு வீடியோ மாதிரி வந்து வெளியே டிவியில் ப்ளே ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த மேக்கிங் எப்படி இருக்குது, எப்படி டெண்டர் கோகோனட் வச்சு ஐஸ்கிரீம் செய்கிறாங்க, அந்த வாட்டரை என்ன பண்ணுறாங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த டிவியில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது. ஐஸ்கிரீம்ல கோகோனட் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். இவங்க எங்க போனாங்க? பாத்ரூம் தேடி போயிருப்பாங்க. டோட்டலா 580 தான் ஆச்சு. 580 தான் ஆச்சா? கம்மியா இருக்கும். டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம் வந்து சிங்கிள்ஸ் வந்து 75 தான். சொல்லு. இது வந்து டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம் சிங்கிள் ஸ்கூப் ப்ளஸ் இந்த வேஃபிலோட சேர்த்து 150. ஒன்று வந்து 76 rupees. டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம் சிங்கிள் ஸ்கூப் இது வந்து இது அதிகம் போல. ஓ, 18 rupees. ஒன்லி 18. ஓ, இங்க ஒரு ஃபேக்டரியிலே டைரக்டா வந்து இது பண்றாங்க. 18 rupees தானா? என்னது இது? டெண்டர் கோகோனட். அடப்பா. இது வெறும் 18 தான்ப்பா. இது 75 ரூபாடா பெங்களூர்ல. இது குடி. ஏமா இது என்னதுப்பா? இது வந்து டெண்டர் கோகோனட் ஜாக் ஃப்ரூட் வித் டெண்டர் கோகோனட் ஒன்று இருக்கு, பைனாப்பிள் வித் டெண்டர் கோகோனட் இருக்கு. இது ஜாக் ஃப்ரூட்டா? இது ஜாக் ஃப்ரூட், இது வந்து பைனாப்பிள். வந்து 85 rupees. இது வந்து பார்த்தீங்கன்னா 75 rupees. இது வந்து 104. அது வந்து 15 rupees தான் கோகோனட் வாட்டர். ஓகேவா? ஓகே. அது வந்து பைனாப்பிளா? இது ஜாக் ஃப்ரூட். ஐயோ, போச்சு. நீ வேணும்னு கேட்டல, நான் என்ன பண்ணுறது, மேலெல்லாம் ஒழுகிச்சு. ஏன்டா ஸ்ரீ சோகமா?
சரி பரவாயில்ல விடு வாங்கிக்கலாம். பரவாயில்ல விடுறா. எவ்வளோ பெரிய கொசு இது. எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. ஆசம் மஸ்ட் ட்ரை. இல்ல சூப்பரா இருக்கு. போண்டோ காட்டலையே. போண்டோ பரவாயில்ல விடு, நம்ம தொடச்சிக்கலாம். நீ சிரிச்சிரு வீடியோல சிரிச்சிரு. பரவாயில்ல விடு செல்லம், தொடச்சிக்கலாம். எப்படி இருக்கு டேஸ்ட்டு? சூப்பராக இருக்குல்ல, வேற லெவல் இல்லை? இதுக்கெல்லாம் தலைக்கு ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கு மக்களே. போண்டா ஃபேக்ட்ரியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் நாங்கள். இல்லை தேவி, ஏய் போண்டா ஃபேக்ட்ரியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் நாங்கள். ஆமாம், சூப்பராக இருக்குது. இது பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கா? எப்படி இருக்கு? இந்த ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் கோகோனட் வச்சு ஐஸ்கிரீம் செய்கிறது தான் வந்து மெயினான விஷயம். ஸோ அந்த டெண்டர் கோகோனட்லேருந்து எடுக்கிற அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த இளநீரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பாட்டிலில். அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 250 ml. 250 ml வந்து 16 rupees தான். பட் நம்ம இதே வந்து வெளியே வாங்குறோன்றப்போ இளநீரே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட சிட்டிஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 65 75 rupees வந்து வருது. அவங்களுக்கு அந்த இளநீர்ன்ற அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது தேவை இல்லாதது தான். பட் அதையும் வந்து அவங்க இந்த மாதிரி அழகாக சேல் பண்ணுறாங்க. நமக்கும் வந்து அதில் நல்லாவே ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. அந்த இடத்தோட ஆம்பியன்ஸும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். என்னோடய ஹஸ்பண்டுக்குலாம் வந்து ஐஸ்கிரீமே பிடிக்காது. பட் அவர்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. மேங்களூர் டு கூர்க்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஆன் த வேல தான் இருக்குது. கூர்க் டு மேங்களூர் போனாலும் அந்த வே தான். கூர்க் டு மேங்களூர் போனாலும் அந்த வே தான். சூப்பராக இருக்குது, மஸ்ட் விசிட்டு. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. 100 rupees. நீங்கள் இப்போ ஐபேக்கோலாம் போனீங்கன்னா 300 350 ஆகிடும் அந்த ஒரு பவுல் வந்து ஒரு 2 ஸ்கூப் போட்டு. பட் இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஏன் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இங்கே தான் வந்து ரெடி பண்ணுறாங்க. மேக்கிங்லாம் வந்து இங்கே தான் நடக்குது. பின்னாடியே வந்து அவங்க ஒரு யூனிட் வச்சு ஃபேக்ட்ரி ரெடி பண்ணுறாங்க. மேபி இது மேங்களூரில் வந்து நிறைய பிளேசஸ்க்கு வந்து இது போகுதா இருக்கும். பட் இதோட மேக்கிங் வந்து இங்கே இருக்கிறதால நமக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட் எல்லாம் இதில் போடுற ஃப்ரூட்ஸோட டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த ஜாக் ஃப்ரூட்டு, அப்புறமா வந்து பைனாப்பிள் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே எல்லாம் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. கூர்குக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியிலையும் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அதையும் சொல்லியிருப்பேன் பாருங்கள். என்ன மரம்? ஆண்டி பாக்கு 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 மரம். இதுதாண்டி நேத்து சூப்பர். இங்க ஏமா உன் கண்ணுக்கு மட்டும் எப்படி தான் மாட்டேங்குது? லாரி வருதா? ஓ இதுதான் கட்டுதா? இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இது ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வந்தோமா. ஸோ இப்போ ஆந்த வேல வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து ஃபேக்ட்ரி உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது, வெறும் சாக்லேட்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம். சரி இந்த ரூட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டே இருந்தோம். ஆக்சுவல் ரூட்டை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதனால வேற ஒரு ரூட் எடுத்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்குது. நல்லா ஏதோ காட்டுக்குள்ளே பூந்து வந்த மாதிரி இருந்தது. நடுவில் ஒரு இடத்துல வந்து நம்ம திரும்பி போயிடலாமான்லாம் நினச்சோம். ரொம்ப பயமாக இருந்தது. அந்த கிளிப்ஸும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ரோடு இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் போயிடுவீங்களா மேடம் நீங்கள்? இல்லை, பார்க்குறதுக்கு எவ்வளோ பயமாக இருக்குது. போங்க, ரோடு இருக்குல்ல, போங்க. காரில் தானே இருக்கும். ஸோ இப்போ வந்து எண்ட் ஆஃப் த இது ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்து ரீச் ஆயாச்சு. வாங்க போகலாம். போகிற வழியில் இதெல்லாம் இருந்ததால் சரி போகிறப்போ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ்க்கெல்லாம் போகணும். எப்போவுமே யூஸ்வலாக போகிற பிளேஸஸ்க்கு போகாமல் இந்த மாதிரி போய் பார்க்குறப்போ நமக்கு புது எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுக்காகவும் வந்து இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணியிருந்தோம். இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சின்ஸ் 1973 இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாக்லேட்ஸ் அவைலபிள் இன் மேங்களூர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. கூகுளில் செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிராண்டும் வந்து லிஸ்ட் ஆகும். சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, எல்லாருக்குமே தேவையான சாக்லேட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டோம். எங்கள்
எங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அப்புறமா வந்து நெய்பர்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு. அப்புறமா என் ஃப்ரெண்டும் வந்து கொஞ்சம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிக்கு வந்து வாங்கியிருந்தாங்க. பெருக்கு மாதிரிலாம் இருக்குது பாரு. 5 rupees மில்க் சாக்லேட் இது 5 rupees போட்டிருக்கு. ஒரு சாக்லேட் 5 rupees. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வாங்கினா 250 போல். நம்ம வேணும்னா சிங்கிள் பாக்ஸஸாக வாங்கிக்கலாம். அதாவது ஒரு சாக்லேட் இருக்கும் அந்த பாக்ஸஸ் ஃபுல்லாக, அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேஸ்ட் மட்டும் கூட வாங்கிக்கலாம். இல்லை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லாம் சேர்த்து வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 667 rupees வந்து வந்தது. இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது எல்லாமே மிக்ஸ்டாக வந்து போல இல்லை. இது வந்து அந்த மாதிரி இருக்குது. மில்க் சாக்லேட் பரவாயில்லையே. இது வர 35 rupees தானா பார்க்குறதுக்கு. டைரி மில்க் மாதிரி டக்குன்னு கிடைக்குமா நமக்கு? இதெல்லாம் வந்து நட்ஸ் போட்டதான். இது வந்து மில்க் மார்வெல், ஃபன் டேன், டைரி மில்க் மாதிரி சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் இங்கேயே பண்ணுறாங்கல்ல. இது பாரு 50, இவ்வளோ பெரிய பாக்ஸே 53 தான். இது வந்து 53, இதுவும் 53 தானா? இது வந்து 53, இதுவும் 53. அந்த டைரி மில்க் சாக்லேட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக டைரி மில்க் டேஸ்ட்லேயே வந்துருந்தது. என்ன ஒன்று, அது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 rupees தான். அங்கே வந்து தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் கூட அவைலபிளாக இருந்தது. ஸோ நம்ம வந்து கொடுக்குறதுக்கு வந்து எல்லா ஷாப்பிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இவ்வளோ வாங்கிட்டு போகலாமே இல்லை, இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து அந்த உனக்குடி நான் சொல்கிறேன். சாக்லேட் பாக்ஸ் திருப்புங்க. அது இது எவ்வளோ? அதே தான் சேம். டைரி மில்க்னாலே அது ஒரு கிரேஸ் தான். ஹாட் சாக்லேட் பவுடரா? ஐயோ அது என்னப்பா 120 தானா? உனக்கும் பிரச்சனை. நல்லா இருக்குமான்னு தெரியலையே. சாக்கோ பவுடர் வாங்கி. இது எப்படி பிளாக்காக தான் இருக்குமா? ஓகே ரைசன்ஸ், அந்த இது காஞ்ச திராட்சை. விஜய்க்கு இது கொடுத்துடலாமா? ஐஸ்கிரீமு. அடுத்து என்ன ஃபேக்ட்ரிக்கு போவீங்க? அடுத்து வேறு தான் ஃபேக்ட்ரிக்கு போவாங்க. Will there be any discount if we buy box? Same 10%. ஓகே அப்போ தேவை. ஓகே. இது இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் சாக்லேட். இது வந்து அந்த ஒயிட் காம்பவுண்டுன்னு வாங்கலையா, நம்ம பேக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அஃபோர்டபுள் ரேட்லேயே வந்து இருந்தது. நான் கையில் எடுத்து காட்டுறேன். இதே சேர்த்து வச்சுக்கோ, இதே சேர்த்து கையில பிடிச்சிக்கோ. அது கையில பிடிக்க முடியாதே. சரியா? சேம் பில். நல்லா இருக்கா? சூப்பர். தனிஷ்கா, how is it? How is it? மில்கி பார். அதுக்கு ஒரு பிராண்ட் நேம் வச்சுக்கிறேன். பார்த்து பாருங்க. பேஸ் இதுதான் இல்லை எல்லாத்துக்கும். சூப்பராக இருக்கு. இதெல்லாம் இருக்குமா? இதில் எனக்கு பிடிக்கல பாருங்க. மில்க் சாக்லேட். நீங்கள் 2 பேரும் ஒரே டேஸ்ட்டாக இருக்கு. என்னடா வாங்கிட்டீங்களா? ஏன் நீ மட்டும் வர? சாக்லேட்டை மளிகை சாமான் மாதிரி வாங்கி பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் சாக்லேட். ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ சாக்லேட்ஸே மொத்தமாக 4000 ரூபாய் 4000 வாங்கிட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம்ல. நான் பாதி, இவ பாதி. எஸ். ஜேம்ஸ் என்ன அவர் என்ன ரியாக்ஷன் வரான்னு பார்க்கலாம். அவர் பார்க்குறாரு.
இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் ஃபேமிலி, என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி, அப்புறம் எங்கள் நெய்பர்ஸ், கொலீக்ஸ் எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இப்போ வீட்டில் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.